அதே போன்று திருத்தணியில காய்கறி எங்காடி கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல இயங்கிட்டு இருக்கு. இவங்க இடிச்சிட்டு புதுசா பில்டிங் எடுத்து அதே மாதிரி கருணாநிதி பேர் வைக்காங்க. அப்ப ஜி.கே. வாசன் ஐயா, அன்புமணி ராமதாஸ் ஐயா, சீமானே, நாடார் அமைப்புகள் இப்படி எல்லாரும் கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அந்த பேர் காமராஜர் பேரை மாத்துறாங்க. இது வழக்கமா நடக்குது. அதே மாதிரி மன்னார்குடி பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே காமராஜர் ஐயா பேர் இருக்கு, அதை இடிச்சு கட்டும் போது கருணாநிதி பேர் வைக்காங்க. அப்புறம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது மறுபடியும் மாத்துறாங்க. வெளியே தெரிஞ்சது இவ்வளவு, வெளியே தெரியாம எவ்வளவோ இடங்களில் பெருந்தலைவர் காமராஜர் பெயரை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இது ஒரு நேர்மைக்கும் தீமைக்கும் நடக்கிற ஒரு போட்டியாக, தீமை செய்யக்கூடிய திமுகவினர் நேர்மைக்கு உதாரணம் இருக்க காமராஜர் புகழை அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட எதிர்ப்பு அதிகமாச்சுன்னா என்ன சொல்றதுன்னா வருத்தம் அளிக்கிறது. நான் சொல்றது யார் மனதாவது புண்பட்டு விட்டால் வருத்தப்படுகிறேன். இப்ப நேற்று திருச்சி சிவா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, நீங்க பாத்தீங்கன்னான்னு தெரியல. அவர் என்ன சொல்றாரு, நான் மிகவும் நேசிக்கிற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர், அவர் இந்தியாவுக்கு கல்விக்கு அடித்தளம் விட்டவர், அவரை போன்ற ஒரு பெரிய தலைவர் மக்கள் தலைவரை நான் பார்த்தது இல்லை, நான் சொன்னதை தவறுதலாக திருத்தி நீங்கள் யாரும் இது விவாத